தூத்துக்குடியில் பாலியல் வழக்கு குற்றவாளியை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றதால் தற்காப்புக்காக சுட்டதாக போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கை குழந்தையுடன் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை 2 இளைஞர்கள் கத்தியை காட்டி மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் மாரியப்பன் என்பவரை கைது செய்தனர். தலைமறைவாக இருந்த மாரி செல்வத்தை போலீசார் நேற்று கைது செய்ய முயன்றபோது காவலர்களை அரிவாளால் வெட்டியுள்ளார். இதையடுத்து போலீசார் மாரி செல்வத்தை துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். இதையடுத்து காயமடைந்த போலீசார் மற்றும் காலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்த மாரி செல்வம் ஆகியோர் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மாரி செல்வம் தாக்கியதில் காயமடைந்த காவலர்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். இதன் பின்னர் பேசிய அவர் பாலியல் குற்றவாளிகள் மீதான அதிரடி நடவடிக்கைகள் தொடரும் என எச்சரித்தார். அதில் கிரெடிபிள் இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் டீம் அந்த ஒரு அக்யூஸ்ட் அப்ரிஹெண்ட் பண்ண போகும்போது he tried to assault the special team sub inspector with a sickle along with the policeman who was along with him. அந்த 2 பேருக்கும் காயம் இருந்தது. Despite that injury, அவரோட செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காகவும் சிமிலர்லி அந்த அக்யூஸ்டை செக்யூர் பண்ணுறதுக்காகவும் he was forced to use force. அதில் 1 round of bullet was fired and based on that the accused was apprehended also. In the critical situation, despite his wound and injury, in the brave act பண்ண SI definitely deserves appreciation.